அம்மன் ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு 2025. இந்த அம்மன் ஆன்மீக சேனல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இந்த 12 ராசிகாரர்களுக்கும் இந்த வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது, இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாவே பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை பார்க்கலாம். இது முதல் வீடியோ, அதாவது அம்மன் ஆன்மீக சேனல்ல நம்முடைய முதல் வீடியோ. இந்த வருஷத்துல பாருங்க 3 கிரக பயிற்சி வருது. அதாவது மெயினா 4 கிரக பயிற்சின்னு சொல்லணும். ஏன்னா குரு பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சி. இந்த 4 கிரக பயிற்சியுமே இந்த மே மாசத்துக்குள்ள வந்துருது. அந்த மே மாசத்தை தாண்டி பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலனை மாத்தி மாத்தி கொடுப்பார். அதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். பொதுவா மீனராசியை பொறுத்தவரை பாருங்க, இந்த வருஷத்துல 3 கிரக பயிற்சி வருதுங்க. இந்த 2025 திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி வருது, ராகு பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது. சனி பயிற்சி பாருங்க, ஒரு ராசிக்கு சனி பகவான் வராரு. அதாவது விரைய சனி, ஜென்ம சனியை நோக்கி போறீங்க. ராகு உங்க ராசியை விலகி போறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல ராகு விலகி போறது நல்லது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல கேது பகவான் போறது அதை விட ரொம்ப நல்லது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு வர்றது சூப்பரான ஒரு யோகம். அதாவது இந்த 4ல குருவும் இந்த சனியும், யார் ஜாதத்துல குரு சனி இந்த வருஷத்துல நல்லா இருக்கோ, மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா விரைய சனி நிறைய விரைய செலவை ஒரு சில பேருக்கு கொடுத்துச்சு. மீனராசிக்கு பெருங்கொண்ட பண்ண லாக்ல பிரச்சனையில மாட்டிருப்பாங்க, தொழில ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பாங்க, வேலை உத்தியோகத்துல இடத்த மாத்திருப்பாங்க, ஒரு கலக பிரச்சனை, ஒரு வழக்கு பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சந்திக்காத நபரே கிடையாது. பெரிய சனி யார் ஜாத சனி திசையோ சனி புத்தியோ நடந்துச்சா கண்டிப்பா ஒரு தடைகளை சந்திச்சவங்க அதிக பேரு மீனராசிக்காரங்க தான். குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள், செலவுகள், கடன் பிரச்சனைகள், பகை பிரச்சனைகள், எதிரி பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சிட்டாங்க. ஏன் படிப்பு கல்வியே இருக்கிறதுக்குமே படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சரியா இல்லை. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில பெருசா இன்கம் சார்ந்த விஷயம் பெருசா சாதிக்க முடியல மீனராசியை பொறுத்தவரை. இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல. ஒரு சில பேர் விரைய சனி எல்லா யோகத்தையும் கொடுத்துருக்கோம், ஒரு சில பேருக்கு நிறைய விரைய செலவு கொடுத்துருக்கோம், நிறைய மருத்துவ செலவு நிறைய பேர் கொடுத்துருக்கோம். கேட்டா சொல்லுவாங்க, சகோதர சகோதரி டாக்குமெண்ட் பிரச்சனை, மெயினா குரு 3ஆம் இடத்துல தான் டாக்குமெண்ட் பிரச்சனை, கணவனுடைய பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சவங்க யாருன்னா இந்த மீனராசிக்காரா தான். இதுக்கு எல்லாமே பாருங்க இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கு பாருங்க. ஏன்னா குரு 4ஆம் இடத்துல போயிட்டாரு. மெயினா உடம்புல உள்ள சுக பிரச்சனை சரியாகுங்க. நிறைய மருத்துவ செலவு விரைய செலவு பண்ணிக்கல, இனிமே பண்ண மாட்டீங்க. நல்ல ஒரு நிம்மதியான அனுபவம். இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் பிளானே வீடு வாங்குறதா, இடம் வாங்குறதா, வண்டி வாங்குறதா, வாகனம் வாங்குறதா, வெளிநாடு போறதா, வெளியூர் போறதா, இதான் உங்களுடைய பிளானா இருக்கணும். வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். வழக்கு எப்படிப்பட்ட வழக்கம் ஒரு முடிவுக்கு வரும். மெயினா பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்துச்சுல, அந்த பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவி சார்ந்த விஷயம் இந்த ஆங்கில புத்தாண்டுல சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அனுகூல அமைப்பு வருது. கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரை மீனராசிக்கு விரைய செலவு இனிமே வராது. குடும்பத்துல எந்த ஒரு விரைய செலவு நீங்க பார்க்க மாட்டீங்க. இனிமே நல்ல ஒரு சுப செலவு வரும். சனிபாவன் ஜாதகம் நல்லா இருக்கணும், பெருங்கொண்ட பணம், இன்கம் சாதனை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், காதல் திருமண வாழ்க்கை நிறைய பேர் கைக்குடி வரும். திருமணமா காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே யோகமா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களாம் ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது நிறைய பேருக்கு. தொழில் சார்ந்த விஷயம் நிறைய பேர் தொழில லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தொழில அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் குரு பகவான். ஜாதத்துல 7 சனி யாருக்கெல்லாம் சனி பகவான் யோகமா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்கும் பாருங்க தொழில லாபம் கண்டிப்பா வரும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியா கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த வருஷத்துல நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சனி பகவான் அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் பாத்துக்குங்க. கொஞ்சம் ஒரு சோம்பேறியா ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பாரு. ஆனா இருந்தாலுமே எல்லா காரியத்தையும் நீங்க வெற்றி பெறக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். மருத்துவ படிப்பு, அதே மாதிரி பாருங்க ஆசிரியர் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. மெயினா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே பாருங்க மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. மெயினா கடன் பிரச்சனை தீரும். என்ன காரணம் சொல்லுங்க? கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்கல்ல, இப்ப இருக்குது. அதாவது ராகு கேது 6 பண்ணல இருந்தா எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்காதுங்கிறாங்க. மருத்துவ செலவு இருக்காது, கடன் பிரச்சனை முடிப்பீங்க, எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். இது எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எறும்பு சார்ந்த துறையா இருக்கட்டும், நெருப்பு சார்ந்த துறையா இருக்கட்டும், மெயினா இது எல்லாமே பாருங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டா இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இந்த மீன ராசிக்கு. இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புரட்டாதித்துல 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், நல்ல ஒரு அறிவாற்றல் குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமே பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது,
தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் அமைது, எல்லாமே சூப்பரா உங்களை அமைச்சு கொடுக்குது. அதாவது இந்த புரட்டாசி ஒரு பொன்னான ஒரு டைமா இப்ப வருது. மெயினா பாருங்க, படிப்பு கல்வி தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியமே மெயினா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு சூப்பரா இருக்கு. பாருங்க, நல்ல ஒரு சுபகாரியம் வீட்டுல கண்டிப்பா நடக்கும். அந்த புரட்டாசியில பிறந்தவங்க இதுதான் பண்ணணும். ஒன்னும் வீடா இடமா பூமியா இதை மட்டும் பிளான் பண்ணி போங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து உத்திரடாதியில பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்கதான். நல்லா ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இருக்கும். இனிமே எதை தொட்டாலும் சரி, உங்களுக்கு சனிபவன் ராசிக்கு வந்ததுனால யார் சனியாக யார் ஜாதத்துல யோகமா இருக்கோ அவங்களாம் லாபம் வருமானம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், தொழிலும் முன்னேற்றம் நல்லா இருக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வரலாம். ஆனா சுபகாரியம் சுப செலவு வீட்டுல கண்டிப்பா நடந்தே தீரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்ட, அதாவது ரேவதியில பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். உங்க அறிவை கரெக்டா யூஸ் பண்ணுங்க, எல்லாமே வெற்றியா வரும். இப்ப வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, தொழில் சார்ந்த விஷயம் ஒரு முன்னேற்றம் பாக்குறது, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. மெயின் ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ்ல கணக்கு வழக்கு, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறகு சூப்பரா இருக்கு. வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 மீன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.